ஓகே. ஹாய் காய்ஸ். இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங்கிற டாபிக்க பத்தி பேச போறோம். அதாவது இன்ஸ்டா ஏஸ்க்கு நான் எப்படி மார்க்கெட்டிங் பண்றேன், எப்படி நான் கத்துக்கிறேங்கிற டாக்குமெண்ட்ரி தான் இந்த வீடியோ. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஓகே, ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்டிங்க புரிஞ்சுக்கிறதுக்கு சேல்ஸ்க்கும் மார்க்கெட்டிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஒரு சின்ன பையன் அவங்க பேரண்ட்ஸ கன்வின்ஸ் பண்ணி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்க வைக்கிறான். அதாவது அடம் புடிச்சு வாங்க வைக்கிறான்னு வைங்க. இப்ப கன் அவங்க பேரண்ட்ஸ கன்வின்ஸ் பண்றான் பார்த்தீங்களா? தட் இஸ் மார்க்கெட்டிங். அவங்க பேரண்ட்ஸ் போய் வாங்குறாங்கல்ல, தட் இஸ் சேல்ஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். மார்க்கெட்டிங்ல ஒரு நெறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஒரு 3 பார்ப்போம். பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், பிராண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் பெர்சனல் பிராண்டிங். இப்ப ஃபர்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்னா ஒண்ணும் இல்ல. நம்ம டெய்லியும் ஆட்ஸ் பார்க்குறோம்ல, இந்த யூடியூப் அண்ட் இன்ஸ்டால போஸ்டர் அண்ட் ஆட்ஸ் வந்து ப்ரொமோட்டட்ல வரும்ல. அது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் தான். அது வந்து நம்ம மணி வச்சு ஆட் அர்ன் பண்றது. ஓகேவா? அண்ட் ஆட்லேருந்து நம்மளுக்கு லீட்ஸ் கிடைக்கும். லீட்ஸ்னா ஒண்ணும் இல்ல. இந்த ஆட பார்த்து நமக்கு ஒரு கஸ்டமர் வராங்கன்னா, தட் 1 கஸ்டமர் இஸ் ஈக்குவல் டூ 1 லீட். ஓகேவா? இப்போ அதான் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். அண்ட் இதில வந்து கஸ்டமர் செக்மென்டேஷன்ஸ் இருக்கு. ஒரு பர்ட்டிகுலர் ஏரியால தான் அந்த சில ப்ராடக்ட்ஸ் வந்து போகும்ன்னு இருக்கும்ல. அந்த ஏரியாவ டார்கெட் பண்ணி அங்க இருக்க கஸ்டமர்ஸ் யார் யாரு இருக்கா? மென்ஸா, மென்னா, ஸ்டூடண்ட்ஸா அந்த மாரி செக்ரிகேட் பண்ணி அவங்க ஏஜ் கேட்டகரியா ஸ்ப்ளிட் பண்ணி, அவங்களுக்கு ஏத்த மாரி ஆட் ரன் பண்ணுவாங்க. இதுவும் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்குள்ள தான் வரும். ஓகேவா? அண்ட் வி ஆர் மூவிங் பிராண்ட் மார்க்கெட்டிங். அதாவது பிராண்ட் ப்ரமோஷன் மாரி. வந்து கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்குது. நீங்க Appleல iPhone வாங்குனா, நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. ஏன்னா, அது ஒரு இந்த பிராண்ட் வேல்யூ அதிகம். ஸோ தட் நீங்க ப்ராடக்ட்டுக்கு பிரைஸ் குடுக்கறக்கு யோசிக்க மாட்டீங்க. ஸோ வி ஆர் கெட்டிங் iPhone ஈவன் தோ இட் இஸ் ஹையர் இன் பிரைஸ் வி ஆர் பையிங் தட். தட் இஸ் பிராண்ட் வேல்யூ. புரிஞ்சா? ஓகே. பிராண்ட் வேல்யூ எப்படி பில்ட் ஆகுதுன்னா, பிராண்ட்ஸ் ஐ மீன் ஆப்பிளே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவங்க அந்த பிரீமியம்னஸ் தராங்க பார்த்தீங்களா? அந்த iPhone வாங்குற பாக்ஸா இருக்கட்டும், iPhoneஓட குவாலிட்டியா இருக்கட்டும், இல்ல ஆப்பிள் ஸ்டோர்ஸ்ல நீங்க போய் பார்த்துருக்கீங்களா? அந்த எல்லாமே கொஞ்சம் பிரீமியம் ஃபினிஷ்டா இருக்கும். அது கஸ்டமர் அந்த பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ ஃபீல் பண்றதுக்காகவே, அவங்க வந்து எக்ஸ்ட்ரா பே பண்றதுக்கு யோசிக்க மாட்டாங்க. இதுவும் ஒரு பாயிண்ட். அண்ட் ஆப்பிள் ஹேஸ் இட்ஸ் யூனிக். ஓகேவா? யூனிக்கான அந்த iOS அண்ட் மேக் இருக்குல்ல. ஸோ தட் இஸ் யூனிக். அண்ட் அவங்க வந்து பெரிய ப்ரொமோஷன்லாம் நீங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. புது ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆச்சுனா மட்டும் ஜஸ்ட் ஒரு இன்டிமேட் மட்டும் பண்ணுவாங்க ஆட்ஸ் வழியா. தென் தேர் சேல்ஸ் வுட் பிக் அப். திஸ் இஸ் பிராண்ட் மார்க்கெட்டிங்.